காலங்காத்தாலேயே எழுப்புறாங்க. 10:30 மணி தான் ஆகுது. நைட்டு வேற ஃபோன் நோண்டிட்டு வேற தூங்கணும்னா ஐயோ, இந்த வீக்கெண்ட்லேயும் சீக்கிரமாக எழுப்பி விடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு. அச்சோ, இந்த ஜெஸ்ஸி எவ்வளோ நேரம் நான் கூப்பிடுறது, இன்னும் காணோம், தூங்கிக்கிட்டே இருக்கிறா. என்ன பண்றதுனே தெரியல. லீவு நாளும் தூங்குது, ஸ்கூல் நாளும் தூங்குது. எப்படி படிக்கிறது, எப்படி வந்து பாஸ் பண்றது? யோ ஜெஸ்ஸி, என்ன ஜெஸ்ஸி எந்திரிச்சே இல்லையா? அம்மா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அம்மா சும்மா 9 கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. வீக்கெண்ட்லேயே நீ தூங்க விடுறீங்களா நிம்மதியா? நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்து போய் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. ஜெசிமா, அம்மா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், இப்படி பண்றிய பாப்பா? நீ லீவ் நாள்னா என்ன, சீக்கிரம் எழுந்திரிச்சு நல்லா வந்து நீ ப்ரே பண்ணி பைபிள் படிச்சுட்டு அப்புறம் நீ வந்து ஸ்டடீஸ் நீ படிக்கலாம்ல. நீ எவ்வளவு நேரம் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன். சரி, நீ போ, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. சீக்கிரமா வந்து அம்மா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிட வா. போ போ. அம்மா கிட்டே வேலை, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே படி படின்னு டார்ச்சர் பண்றாங்க. சரி, நம்ம வேலையை போய் பார்ப்போம். போய் சாப்பிட்டு நல்லா ஃபோன் பார்ப்போம். அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு? சும்மா சொதன ஏதாவது களியாட்ட போடாதீங்க. இன்னைக்கு வந்து உப்புமா தான்டா, அதுதான் அம்மாவுக்கு ஈஸி. நிறைய காயெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன். அப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால சரி உப்புமா டக்குன்னு வேணும் அப்படின்றதுனால செஞ்சுட்டேன். சாப்பிடு, நல்லது, ஹெல்த்தி. என்னம்மா இன்னைக்கும் உப்புமாவா? ஐயோ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷோ, என்ன பாப்பா, இது எவ்வளவு ஸ்ட்ரென்த் தெரியுமா? அதுல அம்மா அத்தனை காய்கறியும் போட்டிருக்கேன். நீ தயவு செஞ்சு சாப்பிடு சாமி, நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தி. அப்பதான் நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்க முடியும், புரிஞ்சுதா? மா போங்கம்மா, இதெல்லாம் நான் சாப்பிட முடியாதுமா. நான் ஸ்விக்கியில் வேற ஏதாவது எனக்கு பிடிச்சது ஜிஞ்சர் பிரெட் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். போங்கம்மா, நல்லாவே இல்லை. ஏய் ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி நில்லு ஜெஸ்ஸி. இப்ப நான் சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க பாத்தியா? ஏன் இப்படி பண்ற பாப்பா? பாப்பா நில்லு, அதெல்லாம் வேண்டாம் சாமி. இங்க வா, நான் வேற ஏதாவது செஞ்சு தரேன், இங்க வா. மா எனக்குலாம் ஒண்ணு வேணாம்மா, நான் போறேம்மா. போங்கம்மா. அச்சோ ஏசப்பா, இந்த பிள்ளைனை எப்படிதான் ஏசப்பா திருத்துறது? சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது ஏசப்பா. ஜெஸ்ஸி நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு ஏசப்பா. என்ன செய்வேனே தெரியல. யாரு இந்நேரம் ஹாலிங் பெல் அழுத்துறா? சரி போய் பாப்போம். ஹாய் ஜூடி. என்ன ஜூடி, சொல்லாம நீ வந்திருக்க, சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. வாவ், சே இன்னும் ஆளே மாறி போயிட்ட. எப்போ வந்த? இவனுக்கு சொல்லவே இல்லை நீ. பாப்பா எப்படி இருக்கா, எல்லாம் எப்படி இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் ஓகேவா? மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்களா? வா வா வா, நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உள்ள வா ஜூடி, உள்ள வா. ஹாய் கரண். நான் நல்லா இருக்கேன் கரண், நீ எப்படி இருக்க? ஆளே மாறிட்டப்போ, சூப்பர். நான் உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். அப்படியே சரி உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு, திடீர்னு தோணுச்சா, அதனாலதான் சரி சர்ப்ரைஸா நான் கிளம்பி வந்துட்டேன். ஓகே கரண், எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? கூப்பிடு, ஜெசிமா இங்கதான் இருக்கு, கூப்பிடு கூப்பிடு. ஜெசி, ஜெசிமா சீக்கிரம் வா. யார் வந்திருக்கான்னு வந்து பாரு, சீக்கிரம் வா. ஷோ, இந்த கேம்லேயும் நான் தோற்று போயிட்டேன். ஸோ எனக்கு சக்ஸஸே இல்லை இந்த கேமில் கூட. ஷோ, என்ன அம்மா கூப்பிட்ற மாதிரி இருக்கு, இல்லை எனக்கா அதை கேட்குதா? சரி போய் பார்ப்போம். ஜூடி ஆண்டி எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி ஆண்டி இருக்கீங்க? ஜெசிமா ஆண்டி நல்லா இருக்கேன். பாத்தியா, சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆமா, 2 days முன்னாடி தான் வந்தேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் ஆண்டி வந்து உன்னை பார்க்க வந்தேன். நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியாடா? நல்லா படிக்கிறியா? ஆண்டிக்கு சொல்லு. நல்லா படிக்கணும்னு தான் ஆண்டி ட்ரை பண்றேன். ஆனா என்னங்க ஆண்டி, டைம் இருக்குங்க ஆண்டி. நான் இன்னைக்கு படிக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாங்க ஆண்டி. ஓகே ஜெசிமா, ஓகே ஓகே படிச்சுக்கலான்னு. ஓகே ஜெசிமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆண்டி வச்சிருக்கேன். என்னன்னா, நாளைக்கு நீ கிளம்பிடு ஓகேவா? ஒரு 5 o'clock நானும் பாப்புக்குட்டி கூட்டிட்டு வரேன். ஓகே, நம்ம எல்லாம் ஃபேமிலியா, ரொம்ப நாள் ஆச்சுல, ஃபேமிலியா வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாமா? மார்னிங் கிளம்புனா ஒரு 3 hours ஆகும் நம்ம அங்கே போய் சேர்றதுக்கு. ஓகேவா? நம்ம போயிட்டு வந்துடலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நீ சீக்கிரமா கிளம்பிடு ஓகேவா?
ஐ தேங்க்யூ ஆண்டி, ஜாலி ஆண்டி. அதனால தான் ஆண்டி உங்களை கூப்பிடணும்னு சொல்கிறது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆண்டி. போகலாங்க ஆண்டி. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, லேட் ஆச்சுமா. அந்த ஆண்டி வந்துடுவாங்கம்மா, ஜொவிட்டாவும் வந்துடுவா. நான் பாருங்க எப்படி குளிச்சு கிளம்பியிருக்கேன். டக்குன்னு வாங்கம்மா. ஜெசிமா வந்துட்டேன் கிளம்பிட்டு இருக்கேன்ல, சீக்கிரம் வந்துடுறேன். பாரு, இவ வந்து மற்ற இடத்துக்கு கிளம்ப சொல்ல, சர்ச்சுக்கு போகணும்னா ஸ்கூலுக்கு போகணும்னா என்னம்மா லேட் பண்ணுவா. காலையில எந்திரிச்சு எத்தனை மாச கணக்காச்சு. இப்போ மட்டும் முதல்ல எந்திரிச்சு கிளம்பி நைட்டும் தூங்காம விடிய உட்காந்து அலாரம் வச்சு எந்திரிச்சு முதல்ல கிளம்பிட்டு நம்மள வரட்டா. இருக்கட்டும். கரண், ஜெசி கிளம்பிட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. இங்கேயே சீக்கிரம் ஏறுங்க, லக்கேஜ் எல்லாம் ஏத்துங்க. வாங்க. ஏய் ஜெசி இங்க வந்து விளையாடு. ஏன் அங்க உள்ள போகாத, தண்ணிக்குள்ள போகாத, ஓரமாவே விளையாடு. சோ பாரு ஜூடி, எவ்வளவு சொன்னாலும் இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது. எனக்கும் ஒன்றும் புரியல, நீ எதுக்கு திடீர்னு போய் ஒரு பிளான் போட்டு அவளை கூட்டிட்டு வந்து அங்க பாரு அவ என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு. கரண், நீ அதை பத்திலாம் நீ ஒன்றும் நினைக்காத, நீ பார்த்துட்டே இரு. ஆமா, நீ அவளை என்கரேஜ் மட்டும் பண்ண, என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பார்த்துட்டே இரு. வாவ் ஆண்டி, இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. வாவ், செம்மையா எல்லாமே வச்சிருக்காங்க ஆண்டி. தேங்க்ஸுங்க ஆண்டி. ஜெசிமா, தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். நீ உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி சாப்பிடு. ஜெசிமா, என்னன்னா உன்ட்டு நான் வந்து ஆண்டி பேசணுன்ட்டு தான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணில, சூப்பராக இருந்துச்சுல இந்த நாள். இல்லை எவ்வளோ ஹாப்பியாக இருந்த. நீ யோசித்து பாரு, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்யும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நீ செய்கிற. காலையில் அம்மா எழுப்பி விடாமே எழுந்திருச்ச, இல்லை நைட்டு தூக்கம் வரல, எப்படா விடியோன்ட்டு எழுந்திரிச்சு வந்த. ஸோ இந்த மாதிரிலாம் உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ ஆசையாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தனால என்ஜாய் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஜெசிமா, படிப்போம். நீ அது மாதிரி என்னை நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக படிக்கணும்ல. நான் ஏன் இதை வந்து ஆண்டி உனக்கு சொல்கிறேன்னா, அம்மா எதுவுமே எனக்கு சொல்லலை, உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் மாலில் இருக்கும்போது உங்கள் மேமை பார்த்தேன். உங்கள் மேம் சொன்னாங்க நீ எல்லா பாடத்துலையும் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீ நிச்சயமாக அம்மாட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை வந்து தனியாக கூப்பிட்டு நான் பேசணுன்ட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி இருக்க, நீ சொல்லு, ஆண்டிகிட்ட சொல்லு. இல்லை ஆண்டி, எனக்கு படிக்கவே வர மாட்டேங்குது ஆண்டி. படிக்க போனாலே எனக்கு தூக்கமாக வருது. இன்னொன்று என்னால் கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியலங்க ஆண்டி. ஜெசிமா, நீ முடியாதுன்னா அப்படிலாம் சொல்லாத, முயற்சி எடுக்கணும். ஓகேவா? முடியாதுன்னா அது முட்டாள்தனம். முடியுமா அப்படின்னு நினைச்சினா அது கோலத்தனம். முடியும்னு நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம். இப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சினா நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும். நீ சைக்கிள் ஓட்டும் போது நீ சின்ன வயசுல கீழே விழுந்து தானே எழுந்திரிச்சிருப்ப. ஆனா நீ ஓட்ட கத்துக்கிட்ட அழகு. அதே மாதிரி தோல்விகள் வந்தாலும் திரும்ப நீ எந்திரிச்சிட்டே இருக்கணும். நீ படிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு நீ படிச்சினா நிச்சயமா உன் மனசுல எல்லாம் பதியும். கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா இயேசுப்பா நிச்சயமா கொடுப்பாரு. நீ ஒரு தீர்மானம் எடு. நான் நாளைக்குன்னு தள்ளி போடாம அன்னன்னைக்கு நான் படிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவேன்ற தீர்மானம் எடு. டிஸ்கஸ் பண்ணி படி. கடவுள் உன் பக்கம் தான் இருக்கிறாரு. ஓகேவா? நீ நல்லா படிக்கணும் ஜெசிமா. நீ பாரு, இந்த காரியத்துல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீ வந்து கிளம்பி வர. இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீ ஸ்டடீஸ்ல காமி. கண்டிப்பா புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட படி. ஆண்டவர் நல்லா உனக்கு கிருபையை கொடுத்திருக்காரு, தாளந்து கொடுத்திருக்காரு. நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும். ஆண்டி உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேவா? நிச்சயமா உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்ப. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீ சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜெசிமாவை நான் பார்க்க போறேன். ஓகேவாடா? ஓகேங்க ஆண்டி, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க ஆண்டி. தேங்க்யூங்க ஆண்டி. இன்னைக்கு சி ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் ரொம்ப டல்லாக இருக்கு? நானும் காலையிலேருந்து பார்க்குறேன். நீ வேற இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி டெஸ்ட் வேற பேப்பர் கொடுக்குறாங்க. நான் வேற எப்படி எழுதியிருக்கேன்னு பயமாக இருக்கு. ஆனால் நான் நல்லா தான் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் போன வாரம் நடத்தின கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டை தான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஆனால் யாருமே ஒழுங்காக டெஸ்ட் எழுதலை. அதுதான் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் ஒரு பொண்ணை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஜெஸ்ஸி, இங்கே வா.